حي على الفلاح. துவா. வானத்தையும் திறக்கும் பூமியையும் திறக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். உலகத்திலே சாதாரணமா 2 மனிதர் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை நினைத்து என்றைக்காவது நாம் துவா செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய ஆளுமை என்ன, வல்லமை என்ன, உள்ளமை என்ன, அல்லாஹ்வினுடைய திறன் என்ன, அல்லாஹ் கேட்டால் கொடுப்பானா என்பதை எல்லாம் உணர்ந்து கேட்டிருக்கிறோமா? 2 மனுஷன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது 3வது ஒரு மனுஷன் வந்து ஆளே தெரியறது இல்ல. ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல. ஒரே நேரத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்டால் கூட அத்தனை தேவைகளையும் அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டு. எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதால் அவன் ஹஸானாவில் இருந்து ஒரு அணு அளவு கூட குறையாது. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள வித்தியாசத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறோமா? அப்படி செய்தால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும். மனுஷன்ட்ட 4 தடவைக்கு 5வது தடவை போனா இல்லைன்றான், அல்லது உள்ள இருந்துகிட்டே ஆள் இல்ல ஆஜியார் இல்லைன்றாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல 3 தடவைக்கு 4வது தடவை ரப்பே நீதான் தரணும், நீதான் தரணும், நீதான் தரணும், நீதான் தரணும், அவுலியா உல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் அவுலியா ஆக்கிடுவான். இவர் ஏன்டா கேட்பார், இதை கேட்டாலும் ஏன்ட்ட கேட்பார், அதனால இவர் வலியுல்லாஹ் மாட்டார். நம்ம தமிழ்நாட்டில இப்ப டிராபிக் பிச்சைன்னு ஒரு பிச்சை வந்திருக்கு புதுசா. அந்த கரெக்டா டிராபிக்ல தான் நிப்பான். இவன் கதவை அடைச்சுக்கிட்டு காசை எடுக்கவே மாட்டான். கதவை அடைச்சு உள்ளே உட்கார்ந்து இருப்பார். ஆனா அவனும் விட மாட்டான். வேக வேகமா தட்டுவான், வேக வேகமா தட்டுவான். கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது என்று எண்ணி முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஒரு 5ஓ 10ஓ கசக்கி வெளியே விட்டு எறிவான். அதை கரெக்டா கேட்க பிடிப்பான். இது டிராபிக் பிச்சை. கேட்கிற பொழுது முகத்தை சுருக்கி நாம் கொடுக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பிடிவாதகமாக கேட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தோடு கொடுக்கிறானே, இவன் பிடிவாதகமாக என்னிடத்திலே கேட்டுவிட்டார், நான் வேறு யார் கொடுப்பது அவனுக்கு? அல்லாஹ்வுக்கு நமக்கு இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. பகல் நேரத்திலே கேட்டால் அடியான் கொடுப்பான். ராத்திரி 2 மணிக்கு போய் ஒரு ஹாஜியார் வீட்டு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிவாசல் டொனேஷனுக்காக வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்களா? ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி கேட்டா என்ன நடக்கும்? அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டுருவார் ஹாஜியார். நடக்குமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாயில் என்றைக்கும் அடைக்கப்படுவதில்லை. பகலில் கேட்டாலும் கொடுப்பான், இரவில் கேட்டாலும் கொடுப்பான். ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தஹஜ்ஜத் நேரத்திலே அழுகிற பொழுது கையை உயர்த்தி கேட்கிறார்கள், ரப்புல் ஆலமீனே, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன் வாயிலை அடைத்து விட்டார்கள் ரப்பே, திறந்திருக்கிற ஒரே வாயில், ஒப்பற்ற வாயில் உன் வாயில் தான் ரப்பே, அதனால் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பே, நீ கொடுத்து விடு ரப்பே என்று ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்களே. இரவும் பகலும் அடைக்கப்படாத ஒரே வாயில் அல்லாஹ்வின் வாயில், கேட்டால் கொடுப்பான் என்ற உணர்வு வந்ததா? இன்னொரு வித்தியாசமும் உண்டு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும். இன்னொரு வித்தியாசமும் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிக்கும் கூட கொடுப்பான். நம்மால் எதிரிக்கு கொடுக்க மாட்டான். கொஞ்சம் மாத்தமா நடந்தா எவனுக்கு வேண்டாலும் கொடுப்பேன், ஏன் சொந்தத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் சொல்வது உண்டு. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்ல. 80 வயது 85 வயது வரைக்கும் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கும் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், ரிஸ்கை கொடுக்கிறான், மரியாதையை கொடுக்கிறான், வீட்டை கொடுக்கிறான், வாசலை கொடுக்கிறான், குழந்தைகளை கொடுக்கிறான். ஒரு முறை தன் வாழ்க்கையில் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. நாம் யோசிக்க வேண்டாமா? காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நமக்கு அல்லாஹ் கொடுக்காமலா போய் விடுவான்? கொடுக்காமலா போய் விடுவான்? யோசிக்க வேண்டும். எனக்கு கொடுத்தே தீர்வான் என்ற உணர்வோடு காபிர்களுக்கெல்லாம் கொடுக்கிற ரப்பே, எனக்கு கொடு என்று கேட்டால் அல்லாஹ் களம் இறங்கி கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நமக்கு இன்னொரு வித்தியாசம் கூட இருக்கு. அடியான் கேட்பதை விட குறைவாக கொடுப்பான், அல்லாஹ் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பான். ஒரு ஆள்கிட்ட போய் 20,000 கேட்டா 2,000 கொடுப்பாரு, 2,000 கேட்டா 200 கொடுப்பாரு, 200 கேட்டா 20 கொடுப்பாரு. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. காத்தம் தாயை உலகம் போற்றுகிறதே எதற்காக? கொடை வள்ளல் என்றால் காத்தம். காரணம், ஒருவர் போய்
ரூபாய் கேட்கிறார். எனக்கு 5 ரூபாய் வேணும். காத்தம் தாய் கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு இவருக்கு 500 கொடு என்றாராம். கணக்கு பிள்ளை காத்தமை பார்த்து கேட்கிறார், அவர் கேட்கிறதே 5, நீங்க 500 கொடுக்க சொல்றீங்களே. அவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவர் கேட்டிருக்கிறார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டாமா? இது போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்ன கேட்டார்கள்? ரப்பல் ஆலமீனே, தண்ணி இல்லா காட்டிலே விட்டு வந்திருக்கிறேன், பாலைவன மண்ணிலே விட்டு வந்திருக்கிறேன், வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு பழ வர்க்கங்களை சாப்பிட கொடு என்றுதான் அவங்க கேட்டாங்க. அவங்க தகுதிக்கு அவங்க கேட்டாங்க கலீலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் தான் தகுதிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக யுஜ்பா இலைஹி மின் ஸமராத்தி குல்லி ஷை, அல்லாஹ் சொல்லும் போதே அழகாக குர்ஆனிலே சொல்கிறான், மின் ஸமராத்தி குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களையும் கொண்டு வந்து கொட்டி விட்டேன் என்கிறான் அல்லாஹ். அவர் கேட்டது பல வர்க்கம் தான், நான் அப்படி அல்ல, ஸமராத்தி குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களினுடைய எல்லா ப்ராடக்ட்கள், மனிதர்களுடைய சமரத் குழந்தைகள், அதை கூட கொண்டு வந்து இங்கேதான் கொட்டுகிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கேட்டது ஒன்று, கொடுத்தது. வரலாறு சொல்லும் உலக அழகன் குர்ஆன் இடத்திலே கேட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும். உலக அழகி யார் என்று கேட்டீர்கள் என்றால் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் குர்ஆன். உலக அழகி, அழகுக்காக வேண்டிய ஃபிரௌன் மனமுடிக்கிறான். ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன் சொல்லிட்டான், நீ வீட்டை விட்டு போகணும், தெரு தெருவாக செல்ல வேண்டும், இந்த ஆசியாவுக்கு யாரும் அடைக்கலம் அளிக்க கூடாது. வீட்டை விட்டு கணவன் வீட்டிலிருந்து மனைவி இறங்குகிற பொழுது தனியாக கேட்ட துவா குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ரப்பிப்னிலி, யா அல்லாஹ் என்னை மாளிகையை விட்டு இறக்கி விட்டான், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டு ரப்பே. அந்த அம்மா கேக்குறாங்க, அல்லாஹ்வை புரிஞ்சு கேக்குறாங்க, சொர்க்கத்துல ஒரு பெண்மணி மாளிகையில தனியா இருந்தா, கணவன் இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டுக்கு அலங்காரம் இல்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கதீஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிற பொழுது, அம்மா கதீஜா நீங்கள் வஃபாத் ஆகி என் மனைவி ஆசியாவை சந்திப்பீர்கள், சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். கேட்டது மாளிகையைத்தான், ஆனால் அல்லாஹ் கொடுத்தது மாளிகையின் கதாநாயகனையும் சேர்த்து கொடுத்தான். இதுதான் அல்லாஹ். நாம் கேட்பது ஒன்று, அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கிறான். அப்ப திக்ரும் துஆவும் மானத்தையும் திறந்து கொண்டு வந்து கொட்டும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பொக்கிஷம்.